அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹிலிஹி. ஒவ்வொரு மூமினுக்கும் தெரிந்த விஷயம், இறைவனிடத்தில் எவ்வளவு அதிகமாக நாம் தவறு செய்தாலும் இறைவன் அதை பொறுத்து தருவான் என்பதை அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியது. நபியே, நீங்கள் கூறுங்கள், இறைவனிடத்தில் எந்த தவறு நீங்கள் செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். நாம் பாவ மன்னிப்பு தேடினால் அந்த தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னித்து அதற்குள்ள தண்டனைகளையும் இல்லாமல் மாய்த்து விடுகிறான். துனியாவில் அதிகமான காரியங்களை வைத்து இறைவன் சோதிப்பான், தண்டிப்பான். சிறிதும் பெரியதாக நிறைய தவறுகளை நாம் செய்திருக்கின்றோம். அதற்குள்ள தண்டனைகளையும் பல சிரமங்கள் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம். இறைவனை நினைத்து பாவ மன்னிப்பு தேடி நாம் வாழ்ந்தால் நிறைய அருட்கொடைகளை இறைவன் வழங்குகின்றான். இனி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அதிலும் முக்கியமாக இந்த ரஜப் மாதத்தில் ரஜபுடைய 27 அந்த ஒரு தினம் நம்மிடத்தில் நெருங்கி வருகிறது. நாம் இபாதத்தில் மூழ்கி அதிகமாக தௌப தேடி அந்த ஒரு நல்ல தினத்தில் பிரார்த்தனை செய்து அந்த ஒரு நல்ல தினத்திற்கு வேண்டிதான் நாம் எல்லாரும் காத்திருக்கின்றோம். இந்த ரஜப் மாதத்தின் 27 வருவதற்கு முன்னதாக நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எல்லாம் இறைவனிடத்தில் கூறி தௌப தேடுவோம். தௌப தேடி நாம் என்ன ரப்பிடம் கேட்டாலும் அதை எல்லாம் நம்மை படைத்த ரப்பு நிறைவேற்றி தருவான் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயமும் கூட. இனி நமக்கு தௌப தேடுவதற்கு ஒரு சின்ன இஸ்முண்டு. அந்த திருநாமத்தை ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நாம் சிறியது பெரியது என்று என்ன தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் நம்மை படைத்த இறைவன் பொறுத்து தருவான். அதன் பின் பிறந்த குழந்தையைப் போலுள்ள நிலையை நாம் அடைவோம். இறைவன் முன்னாடி எந்த ஒரு கரையும் இல்லாத ஒரு மனிதன் போல நாம் ஆகிவிடுகின்றோம். அந்த நேரத்தில் நாம் என்ன துவா கேட்டாலும் அதை வல்லமை மிக்க இறைவன் நிறைவேற்றி தருவான். அந்த துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் எதுவும் வாங்கி கொடுக்க ஆசைப்படுவோம். ஏனென்றால் அவர்களுடைய வெகுளியான குணம், எந்த கரையும் இல்லாத அந்த மனசு. அதே போலவே நம்மை படைத்த இறைவன் நம்மையும் விரும்புவான். அந்த கரைகள் இல்லாத மனதை இறைவன் விரும்புவான். அவனிடம் பாவ மன்னிப்பு தேடி திக்ர் ஓதும்போது, இனி அந்த சக்தி மிகுந்த திக்ர் எது? அஸ்மால் உஸ்னாவில் 99 திருநாமங்களில் மகத்தான திருநாமம் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம். இனி தௌப தேடுவதற்கு தினமுமே அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நான் போன வீடியோவில் நான் பகிர்ந்து கொண்டேன். இனி அதற்கு கூடவே இந்த எண்ணிக்கையில் உங்களுடைய ஹயரான எந்த ஒரு தேவையும் நிறைவேறுவதற்கு யா அஃபூர் யா அல்லாஹ், யா அஃபூர் யா அல்லாஹ், இதனுடைய அர்த்தம் என்னுடைய பாவங்களை பொறுத்து தருவாயாக ரப்பே. இந்த நல்ல மாதத்தில் என்னுடைய பாவங்களை பொறுத்துதா ரப்பே, என்னுடைய பாவங்களை பொறுத்துதா என்று ரப்பிடத்தில் தொடர்ந்து கேட்கிறோம். இந்த ரஜப் மாதத்தில் எதை கேட்டாலும் இறைவன் வழங்குவான். அருட்கொடைகளின் மாதமாகும் ஷஅருல்லா, அல்லாஹ்வுடைய மாதமாகும். இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடி ஒரு அடியான் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறான். நமது இதயத்தை தூய்மைப்படுத்தி எல்லா கரைகளையும் நாம் நீக்கி விடுகின்றோம். யா அஃபூர் யா அல்லாஹ், யா அஃபூர் யா அல்லாஹ் என்று ஓதும்போது நமக்கு ஹயரான தேவைகள் இருக்கும். இனி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ரப்பிடம் என்ன கேட்டாலும் எனக்கு இறைவன் தருவதில்லை. அது ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருப்பதால் இருக்கும். அதை துடைத்து நாம் எரிய வேண்டும். நமது பாவங்களை கூறி இறைவனிடத்தில் தௌப தேடுவோம். மனிதர்களிடத்தில் நாம் தவறு செய்யும் போது நமக்கு மன்னிப்பு கிடைப்பதில்லை. அவர்களிடத்தில் இன்னும் அந்த பகை அதிகரிக்கிறது. ஆனால் இறைவன் எந்த ஒரு தவறையும் மன்னித்து விடுவான். பலருக்கு இந்த திக்ருடைய அர்த்தம் தெரியாது. அப்போது ஓதும்போது ஒரு ஆத்மார்த்தம் இருக்காது. நிறைய பேர் யா அஃபூர் யா அல்லாஹ், யா அஃபூர் யா அல்லாஹ் என்று ஓதுவதற்கு பதிலாக யா கஃபூர் யா அல்லாஹ், யா கஃபூர் யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி ஓதும்போது அதனுடைய அர்த்தம் மாறிவிடுகிறது. என்னுடைய பாவங்களை பொறுத்துதா என்று இறைவிடத்தில் நாம் ஓதுவதை உணரும் போதே அதன் பின் தவறுகளில் நாம் செல்ல மாட்டோம். அப்படி தொடர்ந்து நாம் ஓதிக்கொண்டே இருக்கும்போது இறைவன் நமது மனதை தூய்மையாக்கி விடுவான். அந்த தூய்மையான மனதோடு நாம் பிரார்த்தனை செய்யும் போது அதை ஏற்காமல் இருக்க மாட்டான். நிறைய பேர் அதிக கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் எதிலேயோ மாட்டிக்கொண்டு எதற்கும் முடியாமல் எல்லா வாசல்களும் அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மனதில் இதற்கு என்ன காரணம், எதனால் இப்படி வந்தது, என்னிடத்தில் ஏதாவது தவறு இருக்குமோ என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. அல்லாவிடத்தில் இருந்து இந்த ஒரு தண்டனை வருவதற்கு அது நம்மை இறைவன் சோதிக்கின்றான். அந்த சோதனையில் நாம் வெற்றியடைய வேண்டும். ஒருவேளை சின்ன விஷயங்கள் மூலமாக அதிக ஆணவம் அகங்காரம் நாம் காண்பித்திருப்போம். அதனால் இருக்கலாம் இந்த கடனில் நாம் சிரமப்படுவதற்குள்ள காரணம். ஒருவேளை ஒரு பாவப்பட்ட மனிதனின் முன்னிலையில் நின்று ஆணவமும் அகங்காரமும் நாம் காண்பித்திருக்கலாம். அவர்களுடைய மனம் வேதனைப்படும் வகையில் நாம் நடந்திருக்கலாம். அல்லது கொஞ்சம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் இல்லாதவர்களுடைய முன்னிலையில் நின்று அகங்காரத்தோடு நாம் பெருமை அடித்திருக்கலாம். அதனால் கூட நமது பிள்ளைகள் பின்தங்கிய நிலையை அடையலாம். இதுவும் ஒரு காரணமாகிறது. எல்லா விஷயத்திலும் அவர்கள் பின்தங்கிய நிலையை அடைவதற்கு நாமே ஒரு காரணமாகிறோம். அந்த வகையில் குழந்தைகள் கிடைக்கும் போது
பணம் உங்களிடத்தில் வரும்போது, வீடு வரும்போது, வாகனம் என்பது நீங்கள் வாங்கும்போது, இதெல்லாம் இறைவன் எனக்கு தந்த அருட்கொடைகள் ரப்பே. மரணம் வரை இது எனக்கு பயன்படக்கூடிய நிலையில் இதில் எனக்கு பரக்கத்தும் ரஹ்மத்தும் தந்து, இதனால் எனக்கு நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நமது பிள்ளைகளை பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் மனதில் தோன்றக்கூடாது. அதாவது ஒரு சந்தோஷம் நமக்கு வேண்டும். அதுதான் கண் குளிர்ச்சி என்பது. நமது பிள்ளைகள் எங்கேயாவது போகும்போது தனது உம்மாவை பார்த்து அல்லது வாப்பாவை பார்த்து சிரித்துக்கொண்டே ஓடி வந்து ஒரு சலாம் கூறி உங்களை கட்டி அணைக்கிறாங்க. அது ஒரு குளிர்ச்சி என்பது. சில பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்கு அது போதாது. எங்கேயாவது போகும்போது ஒரு கோபம், ஒரு சிரிப்பு கிடையாது. ஒரு சலாம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நமது மனதிற்கு அதிக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். சந்தோஷத்தை நமக்கு தராது. சில பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். சின்னதாக ஏதாவது கொடுத்தால் போதும். அந்த ஒரு பொருளே அவர்களுக்கு எல்லாமே நிறைந்ததாகிவிடும். அதிக சந்தோஷமாக இருக்கும் நமது மனதிற்கு. சில பிள்ளைகள் வீட்டிற்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, ஒலு செய்வாங்க. அவர்களுடைய தொழுகைகளை அவர்களே தொழுது கொள்வாங்க. இதெல்லாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வழியாக கிடைக்கக்கூடிய பரக்கத்தாகும். அதை போலவே வீடு பெரிய அரண்மனை போல இருக்கும். நிறைய ரூம் இருக்கும். ஆனா மனதிற்கு எந்த ஒரு சமாதானமும் இருக்காது. எந்த நிம்மதியும் இருக்காது. அடுத்தவர்கள் வெளியில் நின்று பார்க்கும்போது பெரிய வீடு, நிறைய அறை, நிறைய வாசல்கள். ஆனா வீட்டுக்குள்ளேயே அதிக வேதனையும் அதிக கஷ்டமும் இருக்கும். அதெல்லாம் பரக்கத் இல்லாததற்கு காரணமாகும். எல்லா விஷயத்திலும் பரக்கத்து உண்டு. அதேபோல் வாகனம். ஒரு வாகனத்தில நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாதி வழியில வச்சு அந்த வாகனம் திடீரென்று பல நேரங்களிலும் நின்று விடுகிறது. அதெல்லாமே அதனால நமக்கு அதிக செலவாகிறது. அதை மறுபடி சரி பண்ணுவதற்கு. அதெல்லாம் ஒரு பரக்கத் இல்லாததற்கு காரணமாகும். சிலர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னிடத்தில் கோடி பணத்துக்குள்ள ஒரு வாகனம் இருக்கிறது என்று. கோடிகளை வைத்து வாகனம் வாங்குவதில் அல்ல விஷயம் இருக்கிறது. சின்ன ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதா பயணம் செய்யும்போது, நமது பயணத்தில் சந்தோஷமும், நல்ல ஆரோக்கியமும், எந்த ஒரு ஆபத்தில்ல, விபத்தில்ல, நல்ல சந்தோஷமாக போய்க்கொண்டு இருக்கிறதா, அது பரக்கத் என்பதுதான். அப்போ இந்த பரக்கத் என்பது நம்மிடத்தில் வந்து சேர நாம் செய்ய வேண்டியது நமக்கு சின்ன விஷயங்கள் கிடைத்தால் அதை வைத்து நாம் அகங்காரமும் ஆணவமும் நாம் காண்பிக்க கூடாது. இறைவனை எப்பொழுதும் சுகுர் செய்ய வேண்டும். நமக்கு எது கிடைத்தாலும் இறைவா எனக்கு கிடைத்த இந்த ஒன்று என்னுடைய மரணம் வரை நல்ல ராகத்தோடும் நல்ல பரக்கத்தோடும் இதை எனக்கு பயன்படுத்துவதற்கு நீ எனக்கு அருள் புரி ரப்பே அப்படின்னு துவா செய்யுங்கள். அதே போலவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நமது மனம் முன்வர வேண்டும். எது கிடைத்தாலும் இறைவனை நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும். எல்லாம் தானாகவே நம்மிடத்தில் வந்து சேரும். இஸ்லாம் தீன் கற்றுத்தந்த வழியில் நாம் வாழ்ந்தால் யாரும் எங்கேயும் விழுந்து விட மாட்டோம், எங்கேயும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். இன்னைக்குள்ள இந்த ஒரு சமூகத்துல அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், வீட்டு வேலை பூர்த்தி ஆகாமல் இருக்கும். வீடு என்பது கிடைக்காமல் இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் இருக்கக்கூடியது. அதேபோல் பிள்ளைகள் கிடைக்காமல் இருப்பாங்க. ஒருவேளை பிள்ளைகள் கிடைத்தாலும் 5 பிள்ளைகள் என்றால் 5மே பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லது 5மே ஆண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அதே போலவே நிறைய பேர் அதிகமான பணம் இருக்கும். அதிகமான செல்வாக்கு இருக்கும். நல்ல அழகு இருக்கும். ஆனால் ஒரு கல்யாணம் என்பது சரியாகாமலேயே இருக்கும். அப்படி கஷ்டப்படுகின்றவர்களுக்கு எல்லாமே சிறந்த ஒரு மருந்தாகும் இது. நீங்க செய்ய வேண்டியது இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள். நீங்க சொல்ல வேண்டியது 1286 தடவை. 1256 இல்ல, 1286 தடவை நீங்கள் இதை ஒரு ஹையரான தேவையை மனதில் வைத்து நீங்கள் இதை ஓதுங்கள். ஒரே அமர்வில் இருந்து ஓத வேண்டும் அப்படின்னு கிடையாது. சிலர் கடன் கொண்டு அதிக சிரமப்படுவாங்க. அந்த கடனெல்லாம் அடைந்து நல்ல ஒரு மனசமாதானத்தை இறைவன் வழங்குவான். இந்த ஒரு நல்ல மாதத்தில் ஒரு புனிதமான நாள் நம்மிடத்தில் வருகிறது. அந்த நாளுக்கு முன்னதாகவே இதை சொல்லி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நாம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் ஓதலாம். ஆனால் நாம் எண்ணிக்கை சரியான முறையில் ஓத வேண்டும். அப்ப எண்ணிக்கை சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது தொழுகை முடித்து ஒரு 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகை பின்னரும் ஒரு 100 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இனி சில பெண்களுக்கு தொழுகை இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் எப்படி ஓதுவது அப்படின்னு நினைப்பாங்க. இது தொழுகை இல்லாத நேரத்திலும் ஓதலாம். நமக்கு தொழுகை இல்லை என்றால் நாம் தொழுகையும் தொழக்கூடாது, குரானையும் ஓதக்கூடாது. அவ்வளவுதான். நோன்பு வைக்கக்கூடாது. திக்ருகளை நாம் ஓதலாம். ஹஸ்மால் ஹுஸ்னா எதையும் நாம் ஓதலாம். ஸலவாத் அதிகமாக ஓதலாம். சிலருக்கு தெரியாத ஒரு விஷயம், 1000 தொழுகைகள் நீங்கள் தொழுகதை விடையும் இறைவன் விரும்புகின்றான் நீங்கள் திக்ரு ஓதுவதை. உங்களது நாவுகளை திக்ர் கொண்டு நீங்கள் நிரப்பி விடுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது வராது. இது 100% உறுதியான விஷயம். ஏனென்றால் என்னுடைய அனுபவமாகும். அப்போ தொழுகை தொழ முடியாமல் இருக்கக்கூடிய, அதாவது பீரியட்ஸோட டைம்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களும் இந்த திக்ரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நல்ல மாதத்தை யாரும் வீண் செய்யக்கூடாது. கண்டிப்பாக 1286 தடவை இதை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நல்ல மாதத்தில்
பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவங்க நெய்யத்து வைத்து இதை ஓதுங்கள். இனி வீட்டு வேலை பூர்த்தி ஆகாமல் இருக்கக்கூடியவங்க நெய்யத்து வைத்து இதை ஓதுங்கள். கண்டிப்பாக இறைவன் அதை பூர்த்தி செய்து தருவான். ஏனென்றால் கரைகள் இல்லாத சுத்தமான தூய்மையான ஒரு மனதோடு நாம் இறைவிடத்தில் துவா செய்கிறோம். ஏனென்றால் இறைவன் கூறுகிறான், என்னுடைய திருநாமத்தை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்குள்ள பதிலை நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா நம்மிடம் கூறுகிறான். அதே போலவே நம்மை படைத்த ரப்பு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களுடைய சிறியது பெரியது என எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்று. இதெல்லாம் உண்மையான விஷயம். இதையெல்லாம் நான் சொல்லல, அல்லாஹு தாலா குர்ஆன் வழியாக நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறியது. இறைவனுடைய 99 திருநாமத்துக்கும் ஒவ்வொன்றுக்குமே தனி சிறப்புண்டு. அப்போ நீங்க தவறு செய்திருந்தால் இனி அதிகமாக பெரிய பெரிய தவறுகளுக்கு நீங்கள் செல்லாமல் என்னுடைய ரப்பு எனக்கு மன்னிப்பு வழங்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஈமானோடு இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்கள். இன்னும் நீங்கள் நம்பிக்கையோடு அல்லாஹு தாலாவிடத்தில் தௌப தேடி கேட்கும்போது உங்களுடைய மனதில் உள்ள அந்த ஆசையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான். இந்த ஒரு நல்ல மாதத்தை, அதுவும் நல்ல ஒரு தினமும் வருகிறது, யாரும் அதை பயன்படுத்தாமல் நிசாரமாக விட்டுவிடக்கூடாது. இன்னும் நம்மிடத்தில் வருகின்ற நல்ல மாதங்களாகிய ஷோபானிலும் ரமலானிலும் அதிக நன்மைகளை செய்து நாம் இபாதத்தில் மூழ்குவோம், அதிக நன்மைகளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.